ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிலாக்ஸ் மேடை. நம்ம சட்னி வகைகள் பார்த்துக்கிட்டு வர்றோம். பொரியடலை, பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் பார்த்தோம். கருவேப்பிலை சட்னி எல்லாம் பார்த்தோம். இப்போ கொத்தமல்லி விதை சட்னி பார்ப்போம். கொத்தமல்லி விதை 3 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலை பருப்பு 1 ஸ்பூன், வற்றல் 8, புளி 1, ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு, தேங்காய்ச்சில் 1. இது நல்லெண்ணெயில் சமைச்சா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 4 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன், கறிவேப்பிலை சிறிது, உப்பு தேவைக்கேற்ப. செய்முறை: முதலில் வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ந்ததும் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி விதை, தேங்காய், வற்றல், புளி போட்டு வறுத்து, இது வரிசையாக போடணும். போட்டு வறுத்து தேவையான உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து பின் தண்ணீர் ஊற்றி அரைக்கவும். பின் வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கறிவேப்பிலை போட்டு தாளித்து பின் அதில் அரைத்ததை ஊற்றி பச்சை வாசம் போகும் வரை 5 to 6 நிமிடம் வரைக்கும் கொதிக்க வைத்து இறக்க வேண்டும். பாய்.